அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் அந்த வீக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குது பார்க்கலாம். அது முன்னாடி நம்மளுடைய பொசிஷன் கிளாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு ஆப்ஷன் பொசிஷனா ஹெட்ஜிங் எடுத்து பண்றது, ஸ்விங் ட்ரேடா பண்றது, ஒரு 5 நாள் 10 நாள் ஹோல்ட் பண்ணி பண்றது, எப்படி ஒரு ஸ்டாக்கினுடைய இம்பார்ட்டன்ட் டேட் ஐடென்டிஃபை பண்ணி அந்த இதுல இருந்து எப்படி நம்ம ட்ரேட் பண்றது, அப்புறம் விக்ஸ் கால்குலேஷன் எல்லாமே இந்த கிளாஸ் வருகிற 9th துவங்குது. இதுக்கான டீட்டெயில் டாபிக் எனக்கு மெசேஜ் பண்ணவங்களுக்குலாம் நான் அனுப்பிட்டேன். யாருக்கா வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இது வருஷத்துக்கே நம்ம 2 கிளாஸ் தான் எடுக்கிறோம். இது ஈக்விட்டி நீங்கள் பெரிய பெரிய ப்ரோ ட்ரேடர் எஃப்ஐ ட்ரேடர்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதுக்கு இதுவாகிறதுக்கு முன்னாடியே நம்ம இங்கே ஃபைன் பண்ணி அழகாக அந்த ஸ்டாக்கில் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ட்ரேட் மீன்ஸ் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இன்னைக்கு எதுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எஃப்ஐ இவங்க டேட்டா என்ன இருக்குன்னு பாருங்கள். ரீட்டைல் ட்ரேடர் இன்னும் ஒரு 9,40,000 கான்ட்ராக்ட் இருக்காங்க. ப்ரோ ட்ரேடர் நியூட்ரலாக தான் இருக்குது, பெருசாக இல்லை, 18,000 கான்ட்ராக்ட் தான் இருக்காங்க. இப்போ இன்னைக்கு அப்போ டிசிஷன் இன்னைக்கு சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று இவங்க கவர் பண்ணி மேலே ஏறணும் ஷார்ட் கவரிங்கில், இல்லை இவங்க பையிங் ஏறணும், இல்லை இவங்க செல்லிக்கு மாதிரி செல் ஆகணும். 2 இதில் சினாரியில் ஏதோ ஒன்று நடக்குது. இது முடிவு பண்ண டேட்டா, லைவ் டேட்டா கிடையாது. அப்போ இன்னைக்கு ட்ரெண்ட் ஏதோ ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம மேக்ஸ் படி தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேக்ஸ் தான் நம்மளுடைய மெயின் கான்செப்ட். எந்த ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ ப்ரைஸ் ஆக்ஷனோ பேட்டர்ன்ஸோ நியூஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஒரு விலையை டிசைட் பண்ணுறோம். ஏன் அந்த விலை வந்தால் எடுக்க யூடியூப் பார்க்குறோங்க. யூடியூப் அந்த இடத்துல விலை வரலையே தவிர்த்துக்குது. ஏன்னா அதுக்கு அடுத்த வேல்யூ ரிவர்சல்னு ஒரு வேல்யூ இருக்குது. அங்கே போயிட்டு அது வேறு இடத்த சேஞ்ச் பண்ணும். இப்போது இன்னைக்கு 24,100 புட்டு 148 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் நிஃப்டி 50 இறங்கும். அதுவே ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சுன்னா நிஃப்டி 50 ஏறும். அப்போ இந்த இடம் தான் 148. இங்க வரும்போது தான் உங்க டிசிஷன் நீங்க எடுக்கணும். எதர் அப் ஆர் டவுன் உங்க டெக்னிக். நம்ம சம் வேல்யூ ரூல் எந்த சைக்கிள் இங்க வந்து அந்த சைக்கிள் ட்ரேடே பண்ணுவோம். நம்ம வேற சைக்கிள் ட்ரேட் பண்ணுவோம். அது வேற வேல்யூ இருக்கும். ஒவ்வொரு சைக்கிள் வேல்யூ மாறும். 2400 புட்ல தான் கொடுக்கணுமா? நோ, காலில் கொடுக்கலாம். 24,000 கொடுக்கலாம். ஒவ்வொரு ஃபுட்டார் காலில் கொடுக்கலாம். 24,200 கொடுக்கலாம். எதில் வேணா கொடுக்கலாம். வேல்யூ மாறும். எல்லா சைக்கிளுக்கும் கால்குலேஷன் நம்ம எல்லாமே பிஃபோர் கால்குலேஷன் லைவ்ல நமக்கு வேலை உட்காந்து பார்த்து அந்த ரூலை அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் தான் லைவ்ல சார்ட்டை பார்த்து நம்ம அந்த வேல்யூ போட்டு ட்ரேட் பண்ணுவோம். மற்றபடி எல்லாம் பிஃபோர் கால்குலேஷன் லைவ்ல நமக்கு எந்த ஒரு இதை கால்குலேட் பண்ண அதை கால்குலேட் பண்ண இதை பாரு அதை பாரு அதெல்லாம் கிடையாது. சம் ரூல்ஸ் என்ட்ரிஸ் எக்ஸிட்ஸ் எல்லாம் பிஃபோராகவே நமக்கு தெரியும். அங்கே வரும்போது அதை எக்ஸிக்யூட் பண்ணோம், அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, அது ஃபால்ஸாகவும் இருக்கும். 142 கீழே இருக்கும், டக்குன்னு தூக்குவோம். 142 மேலே இருக்கும், டக்குன்னு கீழே இருக்கும். இது ட்ராப் பண்ணி ஏமாற்றுவாங்க. அதுவும் நம்ம மேக்ஸை கண்டுபிடிக்க முடியும். அதே இங்கேருந்து போயிட்டு ஒரு வேலையில திரும்பி ஆகணும் ஆரங்க. அப்போ எகைன் இங்கே ஒரு வேல்யூ வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கீழே இருந்து இங்கேருந்து திரும்பணும், இங்கே அப்போ எகைன் இங்கே ஒரு வேல்யூ வருது. அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இதை கிராஸ் பண்ணால் வேல்யூ அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் ட்ரெண்டை சேஞ்ச் பண்ண பார்க்குது. அப்படிங்கிறது சிந்திங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்லை உங்கள் பகுதியில் மேக்ஸ் சொல்லி கொடுத்தா கற்றுக்கிட்டு அது ஒர்க் ஆகாதுன்னு செக் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. இது நடந்திருக்காங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் ரிப்போர்ட்டில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்வு.